ஈரோடு ஜிக்ர் மஸ்ஜித், ஈரோடு ஜிக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم تعلمون إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم واتقوا فراشة المؤمنين فإنهم ينظر بنور الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தமிழ தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையிலே நாம் வீட்டிருக்கின்றோம். 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய கூட்டத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சபைதான் இந்த சபை. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை அடைந்தவர்களில் 2 வகையாக அல்லாஹ் பிரிக்கின்றான். ஒரு நிலை ஃபனா ஃபில்லாவில், அதாவது ஃபனா ஃபிர் ஷைഖை தாண்டி, ஃபனா ஃபிர் ரசூலை தாண்டி, ஃபனா ஃபில்லாஹில் அடைந்தவர்களில் 2 வகையாக அல்லாஹ் பிரிக்கின்றான். ஒரு வகை தங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவிற்கு ஒரு வைத்தியமான ஒரு சூழ்நிலையில் அவர்களை தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி சென்று விடுகின்றார்கள். ஆனால் அவருடைய நிலை என்ன என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்த மாட்டார்கள். தான் உண்டு வேலை உண்டு என்பதாக தன்னை ஒதுக்கி சென்று கொண்டிருப்பார்கள். இவர்களில் சில சமயங்களில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களும் நடப்பது உண்டு. அதை நல்ல உலமாக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை அடைந்த சில பெரியார்களும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். இது ஒரு நிலை. இந்த நிலையில் இருந்த ஒருவரை நான் சந்தித்தேன். கங்கோஹுலே ஹஜ்ரத் அப்துல் குத்தூஸ் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹுடைய மஸாருக்குள்ளே ஒருவர் இருந்தார். அங்கேயே இப்பொழுது தவமாகவே கிடப்பார்.
அவருடைய அண்ணன் என்பவர் பெரிய ஒரு ஆலிம், அப்துல் ஹக்கீம் நன்னு என்பதாக அவரை சொல்வார்கள். அவரிடத்தில் அந்த தேவபந்து சார்பு அந்த ஏரியாவுள்ள உலமாக்கள் எல்லாம் மார்க்கத்துடைய சிக்கலான பிரச்சனைகளை அவர்கிட்ட கேட்பார்கள். அவர் கித்தாபுடைய ஆதாரத்தோடு எடுத்து உரைப்பார். அவரும் இறை நேசர் தான். ஆனால் அவர் தம்பியை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார். ஆனால் அவருடைய நிலை என்று சொன்னால் மசாருக்குள்ளிருந்து வெளியே வரமாட்டார். எப்பொழுதுமே மசாருக்கு உள்ளேயே இருப்பார். எப்பயாவது ஒரு தடவை அவர் வெளியே வந்தால் அவரை சந்திப்பதற்காக வேண்டி நிறைய மக்கள் கூடியிருப்பார்கள். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார். ஆனால் சிலருக்கு தன்னை அறியாமல் சில வார்த்தையை கூறுவார், அது அப்படியே படிச்சிடும். இது ஒரு வகை. இவர்களில் சிலர்கள் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களில், அதாவது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா என்ற சந்தேகத்திற்குண்டான விஷயங்களில் கூட அவர்கள் ஈடுபடுவார்கள். உதாரணமாக இசை கேட்பது மார்க்கத்திற்கு கூடாத ஒன்று. அதை அவர்கள் பிரியமாக கேட்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நாங்கள் இசையை மூலமாக அல்லாஹ்வை அடைகின்றோம் என்று அவர்கள் தங்களை சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களை நாடி தேடி செல்லக்கூடியவர்களை இறை காதல் மக்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு உண்டு. இவர்களும் சிலர் உண்டு. இன்னும் சிலர்கள் அந்த பைத்தியமான காலத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஹலால் ஹராம் தெரியாது. அவர்களில் ஒரு சிலர்கள் மது குடிக்கக்கூடிய பழக்கமும் உண்டு சிலருக்கு. அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள். அப்படி குடித்தாலும் கூட அவர்கள் இறைவனுடைய தியானத்திலிருந்து ஒரு நிமிடம் கூட அகலமாட்டார்கள். அப்படி யாராவது அந்த நிலையை மாறி சென்றால் அவர்களை தூக்கி எறியப்படும். அல்லாஹ் அவர்களை விட்டு வைக்க மாட்டான். இது நிதர்சனமான உண்மை, நடந்த விஷயம். ஒரு தடவை ஹஜ்ரத்து ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸாருக்கு சென்று, யா ரசூல் அல்லாஹ், நான் மார்க்க போதனையை செய்வதற்காக வேண்டி நான் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். சமுதாயத்திற்கு, மிகப்பெரிய சமுதாயத்துக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்த வேண்டும் என் நோக்கோடு தேடிக்கொண்டிருக்க சொல்லும் பொழுது, நீ இந்தியாவுக்கு செல், அங்கு சென்று ஹதீஸ் கலையை நீ போதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வந்தது. சரி என்று கேட்டு வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே என்னுடைய நேசன் ஒருவன் இருக்கிறான், அவன் பைத்தியக்காரன், குடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு அவனுக்கு, இருந்தாலும் கூட அவனுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லு என்று அவனை என்பதாக மரியாதை குறைவாக அவனை சொல்லி அவர்கள் அனுப்பிட்டார்கள். இவர்கள்தான் இந்தியாவுக்கே ஹதீஸ் கலையை கொண்டு வந்த மிகப்பெரிய நாதா. ஹதீஸுடைய டேஸ்ட்டை கொடுத்தவர்கள் ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி. அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 100 உலமாக்கள் ஒரே இடத்திலேயே டெல்லியில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே போனவர்களுக்கு அவர்கள் பேர் தெரியும். அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு வலியுல்லா. அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் தான் தேவபந்து சாரம் போன்ற பெரிய உலமாக்கள்லாம் கற்றுக்கொண்டது தான் அவங்கள்ட்ட உட்கார்ந்து மண்டியிட்டு கற்றுக்கொண்ட பெரிய நாதாக்கள் ஏராளமானவர்கள். அந்த பக்கத்திலிருந்து வந்ததான ஹதீஸுகளை இந்த பகுதியிலையும். ஆனால் இந்த பகுதியில் அந்த ஹதீஸுடைய டேஸ்ட் தெரியவில்லை. வெளியே அந்த ஏரியாவில் தெரியுது உண்டு. சரி, இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். வந்தவுடனே தன்னுடைய ஒரு மாணவரை அனுப்பி, இல்லை தாங்களே அந்த சலாம் சொன்ன ஒரு மனிதரை பார்ப்பதற்காக வேண்டி, அவன் ஒரு குடிகாரனாக இருக்கின்றான் என்றிருந்தாலும் அவனை சந்தித்து சலாம் சொல்லு என்பதாக சல்லா சொல்லியிருக்கிறார்களே, அவன் ஒரு இறை காதலனாகத்தான் இருக்க முடியும்
என்ற நினைப்பில் அவனை சென்று சந்திப்பதற்காக வேண்டி இவர்கள் புறப்பட்டு போகின்றார்கள். இடத்தை முகவரியை தேடி அந்த இடத்துக்கு போகின்றார்கள். போனால் வாசலிலே ஒருத்தர் கேட்டு வந்து நின்று கொண்டிருக்கின்றார். யாரை பார்க்க வருகின்றான் என்று கேட்கின்றான். நான் இன்னாரை பார்க்க வருகின்றேன் சொல்லும்போது நான் அனுமதி வாங்கி வருகிறேன் என்று அவர் உள்ளே சென்று அங்கே அவரிடத்திலே அனுமதி கேட்கின்றார். அவரோ இறை காதலிலோ என்னமோ தெரியவில்லை, போதையில் இருக்கின்றார். சென்று அவரிடத்திலே சொல்கின்றார். அதற்கு அவர் சொல்கின்றார், அவர் உள்ளே வருவதாயிருந்தால் இந்த மதுவை கொஞ்சம் குடித்து விட்டு உள்ளே வருவதை சொல் என்று சொல்கின்றார். அந்த மனிதர் மதுவை கையிலே கொண்டு வருகின்றார். இவர்கள் பார்த்தார்கள், இது என்ன என்று கேட்டார்கள். இது மது என்று சொன்னார்கள். இது மார்க்கத்துக்கு கூடாத ஒன்று ஆயிட்டதே, ஹராம் ஆயிட்டதே, நான் எப்படி குடிப்பது? முடியாது. ஒரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை எப்படி எத்தி வைப்பது என்ற ஒரு தாக்கம் இவர்களுக்கு இருந்தாலும் கூட இதை குடித்துவிட்டு உள்ளே வர சொல்கின்றாரே என்பதற்காக வேண்டி அதே இடத்தில் நின்று குடிக்க முடியாது போய் சொல் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக தான் எனக்கு என்ன சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்களும் இறைநேசர்கள் தான், அல்லாஹ்வை அடைந்தவர்கள். ஆனால் இவர்கள் தன் நிலையோடு மார்க்கத்துக்கு புறம் இல்லாமல் வாழக்கூடிய மிகப்பெரிய நாதா. இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஹதீஸை கொண்டு பயன்பெறுவான்னு சொன்னால் இவருடைய தியாகம்தான். அந்த வலியுல்லா ஷாஹ் வலியுல்லா முஹம்மது வாசலில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். குடிக்க முடியாது சொல்லிவிட்டார்கள். எப்படியாவது அனுமதி வாங்கி உள்ளே சென்று அவனிடத்தில் சலாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்று நின்று கொண்டே இருக்கின்றார்கள். காலம் கடந்தது, அவன் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் அன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. எவர் இறைவனை முழுமையாக அணிந்து விட்டாரோ அவர்களெல்லாம் ஸல்லல்லாஹுடைய சபையிலே ஆஜராகுவார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தடவை கூட நம்முடைய சுபிசப் அவர்கள் திண்டுக்கல்லில் அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தப்லீகார ஆல்மிசா, ரொம்ப பெரிய விசேஷமானவர். அவர் இவளை பார்த்த உடனே வேகமாக பயாசி இருந்தார், விட்டு போட்டு வேகமாக ஒடியாந்தார். வந்து இவளை கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி வர்றாரு, ஏங்க என்னை கட்டி பிடிக்கிறீங்க? இவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியும், ஏன்னு கேட்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே நீங்கள் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்தேன், நானும் அங்கே உட்கார்ந்திருந்தேன். அந்த நபருடைய அடையாளம் இப்பொழுது உங்களை பார்த்தவனே தெரிந்து விட்டது, அதற்காகவே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷம். சரி, இப்போ ஸல்லல்லாஹுடைய சபையிலே ஷாஹ் வலியுல்லாவை காணவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், அலி சென்று பார், எங்கே என்னுடைய நண்பர் ஷாஹ் வலியுல்லாவை காணவில்லை, அழைத்து வாருங்கள் என்று சொல்லும்போது வெளிவந்து பார்க்கின்றார்கள். அவர்கள் வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே வர முடியாமல் தத்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். சென்று கேட்கின்றார்கள், ஏன் உள்ளே வர முடியவில்லை என்று கேட்கும் பொழுது, எவனுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அவன் இந்த மதுவை குடித்தால்தான் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லிவிட்டான். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல தூதுவத்தை எத்தி வைக்க முடியாமல் நான் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சென்று ரசூலுல்லாஹ் இடத்துல நடந்த விஷயம் சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையில் கோபம். இவன் தன்னை மறைந்து அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் கூட, இவனுக்கென்று பிரத்யேகமாக ஒரு அனுமதி இருந்தாலும் கூட, இவன் அடுத்தவனை அல்லவா கெடுக்கின்றான் என்று வேகம் வந்து ஜலாலியத்து வந்து ஸல்லல்லாஹு சொல்லினார்கள், அலியை பார்த்தார்கள், சீ நாயே வெளியே போடா அப்படின்னு அந்த சபையில் போய் சொல்லி போட்டு ஷாஹ் வலியுல்லாவை அழைத்து வார்கள் என்பதாக கூறுகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சபைக்கு சென்று சீ நாய் வெளியே போடா அப்படின்னு சொல்லி போட்டு
ஷா வலியுல்லாவை உள்ளே அழைத்து வருகின்றார்கள், சபையிலே உட்காருகிறார்கள். இந்த காட்சி நிகழ்ச்சியை பார்த்த ஷா வலியுல்லா மறாவது நாள் எந்த சபைக்காக வேண்டி தேடி போய் அவனை சொன்னார்களோ அந்த சபை உலகத்திலே விசாரிக்க சொன்னார்கள் அவன் எங்கே. அந்த கூடி உட்கார்ந்தவர்கள்லாம் பார்க்கின்றார்கள், சொல்கின்றார்கள், அவன் எங்களுக்கு மத்தியிலே நடுவிலே உட்கார்ந்திருந்தார், அவருடைய நாயுடைய உருவத்தில் மாற்றப்பட்டு வெளியே சென்று விட்டான் என்று சொல்லும் பொழுதுதான் அவளுக்கு அந்த உண்மை தெரிந்தது. சொல்லுவது நோக்கம் என்ன சொன்னால், நல்லவர்களுடைய அகப்பார்வையை பயந்து கொள்ள வேண்டும். இன்னகும் எந்தூர் நூறில்லா, நிச்சயம் அவர்கள் அல்லாஹுடைய நூரை கொண்டு பார்க்கின்றார்கள். தன்னிலையில் இல்லை, அவங்க அல்லாஹோடு இருக்கிறாங்க. இப்படி அல்லாவை அடைந்தவர்களை 2 வகை இருக்கின்றார்கள். ஒரு வகை தன்னை மறந்து மஜ்தூபாக பைத்தியமாக மாறிவிடுவார்கள், ஆனால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்த மாட்டார்கள். அப்படி இடையூறை ஏற்படுத்தினால் அவர்களை தூக்கி எறியப்படும். இதுதான் உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஸ்தானத்தை அடைந்தவர்கள் இப்படி தவறு செய்வதற்கானமாக நான் பெரியாளுப்பா, எனக்கு எது வந்தால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனைகள் வழி தவறி தறிகெட்டு போய் இருக்க இடம் தெரியாமல் தூக்கி எறியப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் அப்படி உண்டு. ஒரு பெரியாருடைய சபையில் நான் போய் உட்காருமையினால் நான் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட அங்கு பணிவாக அடக்கத்தோடு உட்கார்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வை நம் மீது அல்லாஹுடைய பார்வை. அல்லாஹ் எப்படி ஒரு அடியான் மீது ரஹம் வைக்கின்றானோ, கிருபை வைக்கின்றானோ, அதே போன்று கிருபை அவர்கள் அல்லாஹ்வை அடைந்தவர்களிடத்திலே இருக்கணும். ஆனால் அவர்களையும் அறியாமல் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது அப்படியே நிரசனமாக நடக்கும். அதனால் அவர்கிட்ட போய் குதர்க்கம் பேசுவது கூடாது. ஒரு முறை ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க யாருங்க, இந்த திஸ்தியாவுடைய தரீகாவுடைய பெரியவங்க அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு அடுத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுக்கு அடுத்தது அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது, நம்ம வரைக்கும் சேர்ந்துருக்குது. அந்த மாதிரி ஹசன் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்திருக்கும் போது ஒரு அதனால் ரொம்ப குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லி பார்த்தாங்க, அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, வெளியே போடாட்டாங்க. கது ஏற்றத்தில் மின்னா, எங்களை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே போனான், அவன் தான் மோசலாக கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 72 கூட்டத்தில் ஒரு கூட்டம் மோசலா கூட்டம். மோசலா கூட்டத்தினுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், நரமும் உண்டு சொர்க்கம் உண்டு, இது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு இடமும் உண்டுங்கிறான். சொல்கிறான் நம்ம இடத்துல என்னது, சொர்க்கம் நரகம் 2 தான். ஒன்றும் சொர்க்கம் அது போய் நரகம் இப்போ இதான் நமக்கு உள்ளது. அவன் சொல்கிறான் இல்லை, சொர்க்கம் இருக்குது, நரமுக்கு 2க்கு மத்தியில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அது வேதனையும் இல்லை, சுகபோகமும் இல்லை, அப்படி ஒரு இடத்துக்கு அவன் சொல்கிறான். இப்படி பல விதமான முரண்பாடு அவன்கிட்ட இருக்குது. அது மட்டுமல்ல, நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது சொல்லக்கூடிய கூட்டத்தில் அவன் ஒருத்தான். என்னது, இந்த உலகத்திலையும் பார்க்க முடியாது, மறுபத்திலையும் பார்க்க முடியாது சொல்லக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தான் அவன். நம்மகிட்ட என்னங்க அஹ்லு சுன்னத் ஜமாத் கொள்கை என்ன, இந்த உலகத்திலையும் அல்லாஹ்வை பார்க்கலாம், மறுபத்திலையும் அல்லாஹ்வை பார்க்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கிற சக்தி தகுதி நம்மகிட்ட கிடையாது, அவ்வளோதான். அதனுடைய ஆர்டர் உண்டாக்கி கொள்ளலை. உண்டாக்கி கொண்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே தன்னுடைய பூத உடலோடு அல்லாஹ்வை செஞ்சார்கள். இமாம் அஹூடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதற்கு இன்னும் சில பெரியார்கள் அல்லாஹ்வை கனவில் பல தடவை பார்த்துருக்காங்க, அது முடியும். ஆனால் இந்த பூத உடலோடு இந்த உள்ளத்தோடு சக்தியோடு இந்த உள்ளத்தில் இல்லை உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்கட்டாக்க சட்டம் என்னென்றால் பார்க்க முடியும். இந்த அளவு ஆட்டை நம்ம எடுத்தது கிடையாது. இவன் தான் என்னன்னா ஒரு தடவை நம்முடைய ஷேகுமார்கிட்ட இல்லை, அவன் பொதுமக்களை வடிகெடுப்பதற்காக வேண்டி என்ன சொல்கிறான்னாக்கா, அல்லாஹ்வை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்று வாதிட்டு இருந்தான்.
நம்முடைய அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை உள்ள உலமாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ்வை பார்க்க முடியும். இவனும் ஆதாரம் சொல்கிறான், உலமாக்கள் ஆதாரம் சொல்கிறாங்க. உலமாக்களுடைய ஆதாரம் அங்கு எடுபடவில்லை. அவன் சொல்கிறதே எடுபடுது. மக்கள்லாம் வழிகட்டு போயிடுவார்கள் என்ற பயம் உலமாக்களுக்கு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஷைகுமார்களைத்தான் நாடி செல்வார்கள். ஷைகுமார்கள் தான் உலகத்துடைய உம்மத்தை கட்டி பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் அவருடைய கையில் கொடுத்திருக்கிறான். அவருடைய கவலை இருக்கிறதே மிக அலாதியானது. உம்மத்தில் யாருமே நகரத்துக்கு போகக்கூடாது என்று என்ன உள்ளவர்கள் சார்ந்த ஷேகுமார்கள். அந்த நேரத்தில் இருந்த அதில் ஜுனைதில் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் சென்று முறையிடுகின்றார்கள். ஆனால் ஜுனைதில் பகதாதி மக்களுக்கு மத்தியிலே பேசி பழக்கம் இல்லாதவர்கள், வாதம் செய்ய தெரியாதவர்கள். அவர்கிட்ட சொல்லுகின்றார்கள், உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஷேகல்லா அவர்களே, இந்த முஅ்தஸிலாக்கள் அல்லாஹ்வை இங்கும் பார்க்க முடியாது மறுபுறத்தில் பார்க்க முடியாது என்று வாதிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை, நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முராகாபாவில் உட்கார்ந்து வஹதத்தில் உஜூது, அல்லாஹ் ஒருவன் தான் எங்கும் நிலைத்திருக்கிறான், அவனை தவிர யாருமே இல்லை என நிலையை தனக்குள் உண்டாக்கி கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அவனிடத்தில் வாதிடுகிறேன். உலமாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவர் எப்படி ஆதுக்குவார் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் உலமாக்கள் ஷேக் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு அந்த நேரத்தில் அவர்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பதற்கு உலமாக்களும் தயாராகிட்டார்கள். அல்லாஹ் ஒருவன் உலகத்திலே பார்க்க முடியும் என்பதை ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக ஷேகர்கள் ஒப்புக்கொண்டார்கள். முஅ்தஸிலாக்களே, நீங்கள் வாருங்கள், பொதுமக்கள் வரட்டும், நாங்கள் வருகின்றோம், எல்லோரும் ஒன்று சேரலாம், வாதத்தை வச்சுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். மிகப்பெரிய கூட்டம் கூடிவிட்டது. இந்த பக்கம் முஅ்தஸிலாக்களுடைய உலமாக்கள் இருக்கின்றார்கள், இந்த பக்கம் சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் இருக்கின்றார்கள், பொதுமக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஷேகர்கள் வந்து உட்கார்ந்துவிட்டார்கள். ஷேக் இப்படியே ஒரு பார்வை அந்த சபையிலே அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த பார்வை அந்த மக்களை அப்படியே அமைதியாக என்ன சொல்ல போகிறார் என்பதை எதிர்பார்த்து உட்கார்வதை போன்று அந்த பார்வை உண்டாகிவிட்டது. எல்லோரும் உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் முஅ்தஸிலாக்களை அழைத்து கேட்கின்றார்கள், உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, மறுபுறத்தையும் பார்க்க முடியாது என்று அவர் சொல்ல இரண்டே வார்த்தையில் அவர்களை மடக்கிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், உன்னுடைய கல்பு அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டார்கள். ஆம், ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார்கள். சொன்ன அடுத்த சொன்னார்கள், கல்பு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அதை நம்மால் பார்க்க முடியும், அதற்குள்ள தகுதி நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னாங்க. முடிச்சு. கல்பு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அறிவினுடைய தலைமையிடம் கல்புதான். ஒரு மனிதனுடைய சிந்தனையுடைய தலைமையிடம் கல்புதான். கல்வி ஒரு விஷயத்தை கிரகித்து கொண்டால் அதை முயற்சி செய்து இந்த அறிவின் மூலமாக சிந்தித்து திக்ர் செய்து அமல் செய்து அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்ற கருத்துப்பட உண்டானதை உள்ளம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அதை நம்மால் பார்க்க முடியும் என்று சொன்ன அடுத்த நிமிடத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கூட்டம் கலைந்து விட்டது. ஒரு ஷேகுடைய அகப்பார்வை, ஒரு ஷேகுடைய தூர நோக்கு, அல்லாஹுடைய சிந்தனை எத்தனை மக்களையும் மாற்றக்கூடிய ஆற்றல் அவர்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனால தான் சொல்கிறோம், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்களுடைய அவுலியாக்கள், மூமின்களுடைய அகப்பார்வை பயந்து கொள்ளுங்கள். அவருடைய சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நாம் குதர்க்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தால், அவருடைய சப்தத்துக்கு மேலே நாம் சப்தமோடு பேசிக்கொண்டிருந்தால், அவருடைய பார்வையில் தவறாக தெரிந்து ஒரு நல்ல பார்வையெல்லாம் வேறு பார்வை பார்த்தால் வீணாக போயிடும். இது அன்றைக்கு வந்து நடந்துட்டு. அதனால் நம்ம எப்போதுமே எப்படின்னாக்க, ஒரு சபையில், ஒரு உலமாக்களுடைய சபையிலேயோ ஒரு ஷேகுடைய சபையில் போய் உட்கார்ந்தால்
பணிவாக, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அல்லாஹ் நீ தான் இந்த ஷேகுல் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற நீதி நமக்கு எவ்வளோ ஆற்றமுக்கு இருந்தால் பரவாயில்லை, நாம் பெரிய அமல் செய்து பெரிய ஒரு வழி இல்லாதான் பரவாயில்லை, பெரிய ஆலிமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அந்த சபையில் நம்மை அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ கொடுத்தால்தான், இல்லாமல் அல்லம் தானா எனக்கு நீ கற்றுக் கொடுத்த வேறு இல்லை, சுபஹானக்கல் இல்மலனா இல்லாமல் அல்லம் தானா, அல்லாஹ் நீ தூய்மையானவன், நீ எனக்கு எதை கற்றுக் கொடுப்பாயோ அதை தவிர எதுவுமே என்று கிடையாது என்ன நிலைக்கு நாம் நினைத்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த சபையில் உட்கார்ந்தால் அல்லாஹ் அவர்கள் மூலமாக சில விஷயங்களை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்மளே கபல் செய்வானாக, அந்த நிலைக்கு உண்த்தாளர்களால் ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் எப்பொழுது மஜ்லிஸ் தொடரும் இன்ஷா அல்லாஹ்.